Welcome to Kalvi Nam Kayil 1 to 3rd English THB Module 3 Day 2 பார்க்க போகிறோம். First one is warm up. Repeat the hello song practiced on day 1 கொடுத்துருக்காங்க. Hello song வந்து நம்ம Module 1ல் பார்த்தோம். அதை வந்து இங்கே வந்து warm up கொடுத்துருக்காங்க. Then 2A இது வந்து 3 கிளாஸுக்குமே circle time introducing initial sounds of names of objects. ஸோ ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸில் வர்ற ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் சவுண்டை வந்து நம்ம இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ஸோட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே இருக்கிற இந்த ஆப்பிள் அண்ட் பால் புக்கு இந்த இதுக்குரியது எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கணும். மேக் ஸ்டூடெண்ட்ஸ் டர்ன்ட் இன் அ சர்க்கிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சர்க்கிளில் நிற்க சொல்லணும். ஸ்டாண்ட் வித் தம், நம்மளும் அவங்களோட சேர்ந்து நின்றுக்கணும். டெல் தம் டு லிசன் கேர்ஃபுல்லி டு யூ, நம்ம சொல்கிறத கவனமாக கேட்க சொல்லணும். யூ வில் சே their நேம்ஸ் அலவுட் ஒன் பை ஒன் அலாங் வித் அ இனிஷியல் சவுண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கூட சர்க்கிளில் நின்றுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் ப்ளஸ் அவங்களோட இனிஷியல் சவுண்டையும், நேமில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் சவுண்டையும் நம்ம சத்தமாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மணி ஸ்டார்ட்ஸ் வித் எம். Shruti start with is. Now say Bharati start with what? ஸோ நம்ம வந்து இப்போ மணி அப்படிங்கிற ஒரு நேம் சொன்னால் அது இம்மில் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்ருதி வந்து இஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. தென் இப்போ பாரதிங்கிற நேம் வந்து என்ன சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம கேட்கணும். Now tell every students to say their name and the initial sound. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா எல்லாரும் அவங்கவுங்களோட நேம் ப்ளஸ் அந்த இனிஷியல் சவுண்டை சேர்த்து சொல்லணும். ஹெல்ப் தம் இஃப் நெசசரி. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஆஸ்க் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் நேம் பிகின் வித் த சேம் சவுண்ட் டு ஃபார்ம் அ நியூ சர்க்கிள். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்களோட நேம் வித் சவுண்ட்ஸாக சொல்லுவாங்க. அப்போ வந்து யாரோட நேம்ஸில் இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருக்கோ அவங்களெல்லாம் ஒரு நியூ சர்க்கிள் போட சொல்லணும். கண்டினியூ டில் ஆல் இனிஷியல் சவுண்ட் குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட இனிஷியல் சவுண்ட்ஸை சொல்லுவாங்க. ஒரு சவுண்ட்லேயும் இனிஷியல் சவுண்ட்லேயும் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சவுண்டில் 10 பேர் இருக்கலாம், ஒரு சவுண்டில் 4 பேர் இருக்கலாம், ஒரு சவுண்டில் 2 பேர் தான் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ குட்டி குட்டி குரூப்பாக வந்து ஃபார்ம் ஆவாங்க. கண்டினியூ டில் ஆல் இனிஷியல் சவுண்ட் குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அதே ஒவ்வொரு சவுண்டாக சொல்லி எல்லாருமே செப்பரேட்டாக குரூப்பாக ஃபார்ம் ஆகுறது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நவ் ஆஸ்க் எவ்ரி சர்க்கிள் விச் இனிஷியல் சவுண்ட் குரூப் தே பிலாங் டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சர்க்கிளையும் அவங்க என்ன இனிஷியல் சவுண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதை சொல்லணும். டெல் தம் டு சே their நேம்ஸ் அலவுட். ஸோ அந்த சவுண்டை சொல்லிட்டு அவங்களோட நேமை சத்தமாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நவ் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் இன் அ சர்க்கிள். இப்போ மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு சர்க்கிளில் உட்கார சொல்லணும். பிளேஸ் ஆல் த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இன் அ பேக்கில் வந்து அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம். டேக் அவுட் அ ஃப்ளாஷ் கார்ட் ஃப்ரம் த பேக் அண்ட் கிவ் இட் டு எனி ஸ்டூடெண்ட் யூ கால் அவுட். ஸோ நம்ம வந்து எந்த ஸ்டூடெண்ட்டை வேணாலும் கூப்பிட்டு அந்த ஃப்ளாஷ் கார்டை நம்ம கையில் கொடுக்கலாம். ஒன் ஃப்ளாஷ் கார்டு மட்டும். They will have to say the name of the object and the initial sound. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணோம்னா அந்த நம்ம என்ன ஃப்ளாஷ் கார்டு கொடுக்குறோமோ அந்த ஃப்ளாஷ் கார்டில் இருக்கிற ஆப்ஜெக்டோட நேம் அதோட இனிஷியல் சவுண்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்கோட பிக்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நம்ம கொடுக்குறோன்னா அவங்க பேக் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது இனிஷியல் சவுண்டான்னு கேட்டால் இது இனிஷியல் சவுண்டு கிடையாது. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ஜாலிஃபோனிக்ஸில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. டே அப்படின்னு சொல்லி சவுண்டை வந்து ப்ரனன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ அப்படின்னும் போது தெர் ஆர் 2 சவுண்ட்ஸ். and 2 சவுண்டு இருக்குது. ஆனால் அது அவங்க வந்து 1 சவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே அப்படிங்கிறது சிங்கிள் சவுண்டு அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நம்ம இது எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னா பேக் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். பேக் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ இங்கே வந்து ஜாலிஃபோனிக்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே இந்த அப்படின்னு உச்சரித்தோன்னாலே பையன் அங்கே குழப்பிடுவான். ஜாலிஃபோனிக்ஸ் பொறுத்தளவு அவங்க வந்து நிறைய கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ஸோ அது நம்ம சொல்லும்போது பார்த்தோன்னா டபுள் சவுண்ட் உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம டபுள் சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரீடிங்கில் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். உங்களுக்கு எது ஃபெமிலியர் எது கரெக்டுன்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். Then they will pick a card out of your bag and give it to any other students whose name they can call out. ஸோ அந்த கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து பேக்லேருந்து இன்னொரு ஃப்ளாஷ் கார்டு எடுத்து அவங்களுக்கு யார் பேரை சொல்லணும்னு தோணுதோ அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் சொல்லி அவங்க கையில் வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி எல்லோரும் வந்து கார்டு எடுக்கிற வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்ணணும். Then 2B large group activity, இதுவும் 3 கிளாஸ்க்குரியது. recalling the names of object with initial sounds. இது வந்து இன்ட்ரோ கொடுத்த அந்த ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸ் வித் இனிஷியல் சவுண்ட்ஸை இப்போ ரீகால் பண்ண போகிறோம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிச்சன் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனெக்சரில் இருக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து put all picture cards into a string bag. அந்த பிக்சர் கார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரிங் பேக்குள்ளே போடணும். ஸ்ட்ரிங் பேக் மீன்ஸ் அந்த ஒரு மாதிரி நெட்டாட்டம் இருக்கும் அந்த பேகு. ஸோ அந்த மாதிரி பேக் வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு நெட் பேக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, வலையாக ஓட்டையாக இருக்கும். அந்த மாதிரி பேக் தான் வந்து ஸ்ட்ரிங் பேக்கு. நம்ம நார்மலாக இந்த பேக்கில் தான் போடணுன்ற எந்த நெசசரியும் இல்லை. நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம், பவுலில் போட்டுக்கலாம், இல்லை எதாவது நார்மலான ஒரு பேக்கு கவர் பேக்கில் கூட நம்ம போட்டுக்கலாம். டேக் இட் அரவுண்ட் த சர்க்கிள். இதை அப்படியே அந்த சர்க்கிள் ஃபுல்லாக பாஸ் பண்ணணும். ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் அ பிக்சர் கார்டு அண்ட் சே இட்ஸ் நேம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு பிக்சர் கார்டை எடுத்து அதோட நேம் சொல்லணும். என்கரேஜ் தம் டு சே த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் இட்ஸ் இனிஷியல் சவுண்ட். ஸோ அந்த பிக்சர் கார்டை எடுத்து அதோட நேம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க நேம் சொல்லும்போது அவங்க எப்படி சொல்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதோட இனிஷியல் சவுண்டோடு சேர்த்து சொல்கிறதுக்கு தென் திஸ் இஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரையும் அவங்க யூஸ் பண்ணி சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க டஸ்டரோட பிக்சர் எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்னா திஸ் இஸ் அ டஸ்டர், த டஸ்டர். ஸோ இங்கே ட சொல்லக்கூடாது, து டஸ்டர், அதுதான் கரெக்டாக இருக்கும். If it is correct, ask the class to clap for them or give the student a star or do a high five சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அதை கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கிளாப் பண்ண சொல்லலாம், இல்லைனா ஸ்டார் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு ஹை ஃபைவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. Help them say the name if they do not know. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு அது தெரில, அந்த நேம் தெரிலனா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. Ask motor level students to say one more object with the same sound. ஸோ அந்த பிக்சரோட நேம் சொல்கிறது ஒரு மொட்டு லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து ஒன் மோர் நேம் வந்து சொல்லணும், இன்னொரு நேம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டஸ்டர்னா டு டஸ்டர், டஸ்டர் டு, அந்த டுல எனி ஒன் மோர் ஆப்ஜெக்ட், டக், டால், எனி ஒன் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸோட நேம் வந்து அவங்க சொல்லணும். டின்ஸ் அந்த சவுண்டோட சேர்த்து சொல்லணும். ஆஸ்க் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு சே 3 or more objects with the same sound. மேபி அந்த பிக்சரோட நேம் சொல்கிறது மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க வந்து ஒரு 3 இல்லைனா அதுக்கு மேலே பிக்சரோட நேம் ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸ் வந்து அவங்க சொல்லணும். இப்போ டஸ்டர் அப்படிங்கிறத ஒரு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க டஸ்டர், டு டால், டு ட்ரம், டு டக், அந்த மாதிரி அவங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸ் வந்து இது மாதிரி சொல்லணும். அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆன் த போர்டு. அதோட நேம்ஸை வந்து அவங்க போர்ட்லேயும் வந்து ரைட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே ஒர்க் ஷீட் எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் LO லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே நேம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் இனிஷியல் சவுண்ட்ஸ் தான். இங்கே இந்த ஆக்டிவிட்டியில் ஃபுல்லாக LO இது தான். தென் ஒன் இஸ் 3rd day ஸ்டார்ட் ஆகுது. We will see in this video. Thank you.